வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கிறது. மேலும் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை என்று இன்றைக்கு ஒரு புதிய வித்தியாசமான ஒரு பதிவை உங்களுக்கு தருகிறேன். அதாவது இன்றைக்கி ஒரு நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை. நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பயணம் முடித்து நல்லபடியாக எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து அந்த அந்த வைப்ரேஷன், அந்த கடவுளோட வைப்ரேஷன், அந்த போயிட்டு வந்த அந்த சந்தோஷம், அதோடு நான் உங்களுக்கு இந்த பதிவை உங்களுக்கு தரேன். ஆமாங்க, எங்களுடைய சபா மூலமாக, எங்களுடைய கம்யூனிட்டி சபா மூலமாக நாங்கள் வந்து ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் அவர்கள் அந்த ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் எல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து போன செவ்வாய்க்கிழமை கிளம்பினோம். ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு எல்லாமே முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. அழகாக பாலக்காடு வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் அவரும் ஏஜ் ப்ராப்ளம், எனக்கு ஏஜ் ப்ராப்ளம்னால பி கோச்சில் பண்ணியிருந்தோம். எங்களை கூட்டிகிட்டு போன அந்த எங்களுடைய கம்யூனிட்டி தலைவர்கள், மெம்பர்கள் எல்லாருமே ரொம்ப அக்கறையாக, ரொம்ப எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக, நல்லபடியாக எங்களுடைய தர்ஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்காக அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ப்ரோக்ராமிங், பிளானிங், அதே மாதிரி அந்த டைமிங்ஸ் அலாட் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. செலவுகளை விட நம்மளுடைய மனசு சந்தோஷம், நம்ம திருப்தியாக இருக்கணும், நம்மளுடைய அந்த போயிட்டு வர்ற அந்த பர்பஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் ஆகணுங்கிறதுக்கு ரொம்ப அவங்க வந்து பிரயத்தனப்பட்டிருக்காங்க. அதில் வந்து குடிமங்கலத்தில் வயதான ஒரு மாமா இருக்கார், அத்தை மாமா இருக்காங்க, சுந்தரேசன் மாமான்னு பேர். அவங்க வீட்டில் எப்பயுமே நவராத்திரி பூஜை, இந்த வெக்கத்தஷ்டமி பூஜை, சீதாலக்ஷ்மி அம்மன் கோவில் அங்கே இருக்குது, அது சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது, அங்கே எல்லாமே நிறையா அவர் வந்து அந்த ஆன்மீக சர்வீஸ் பூரா நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாமா மாமி 80th பர்த்டே முடிஞ்சு அவங்க மகா சன்னிதானம் அவர்களை தர்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் அவங்களும் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அது மாத்திரம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் நன்மைகள் செய்யணுங்கிறதுக்காக போகிறப்பையே ஏறி உட்காந்ததுமே எல்லாருக்கும் நல்ல சாஃப்ட் போண்டா வித் அசோகா அல்வா, அந்த ஸ்வீட்டு போனோடனே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த 80th பர்த்டே முடிஞ்ச அந்த சந்தோஷத்துக்காக செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு இது கொடுத்தாங்க. காஃபி, நல்ல காஃபி, சூப்பரான ஃபில்டர் காஃபி ஸ்டேஷன்லேயே கொடுத்துட்டாங்க, மதுரை ஸ்டேஷன்லேயே. அங்கேருந்து ஏறி உட்காந்து எல்லாம் நல்லா எஸ் கோச்சில் நிறைய பேர், இங்கே பி கோச்சிலையும் நிறைய பேர். ஸோ அங்கே 35 பேர், இங்கே 35 பேருங்கிற மாதிரி 72 பேர் கிளம்பினோம். அருமையான ஒரு ட்ரிப்பு. ஈச் அண்ட் எவ்வரி பிளேஸில், ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பொருளாளர் திரு சங்கர் அவர் வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்கும் அக்கறை எடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. எந்த இடத்துலையும் ஒரு தொய்வும் கிடையாது. அந்த இடங்களை வந்து அவ்வளோ போய் ரசித்தோம், பார்த்தோம், அனுபவித்தோம். ஸ்ருங்கேரியில் 3 நாள் எங்களுக்கு அந்த அழகான அந்த காட்டேஜ் தங்கிறதுக்கு கிடச்சது, லிஃப்ட் இருந்தது, வெந்நீர் கிடச்சது, ஒரு ரூமுக்கு 4 பேர்னு அலாட் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பெனி அவங்களும் ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நல்லா எங்களோட கோஆப்ரேட் பண்ணி எங்களையும் அனுசரித்து, நாங்களும் அவங்கள அனுசரித்து அவ்வளோ நல்லா நாங்கள் இருந்தோம். திருமதி நாககுமாரிங்கிறவங்க, ராமலிங்கம்ங்கிற அந்த சாரு, 2 பேருமே எங்களோட கம்பெனி ரூம்மேட்ஸ். நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். அவங்களோட டைமிங்ஸ், எங்களோட டைமிங்ஸ், குளிக்கிற டைம், அது இது எல்லாமே அனுசரித்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு வந்தோம். இங்கே எல்லாரையுமே 62 பேரையும் உட்கார வச்சு நாங்கள் போனது 80 பேர். மிச்ச பேரெல்லாம் அந்த சூரத்துலேருந்து வந்திருந்தாங்க, சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, வேறு ஊர்கள்லேருந்து வந்து எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் அப்படியே பிரிஞ்சு அவங்கவுங்க ஊர்களுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே மதுரை பீப்புள் எல்லாருமே அந்த திருப்பூர்லேருந்து அந்த பஸ்ஸில் 62 பேராக மதுரை வந்து சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 21ஆம் தேதி 1:30-2 மணிக்கு அவங்கவுங்க வீடுகளுக்கு போனோம். அவ்வளோ ஒரு திவ்யம். உடுப்பியில் வந்து கிருஷ்ணர்கிட்ட அவ்வளோ பிரார்த்தனை.
அங்கே வந்து சாஸ்திரம் வந்து என்னென்ன சின்ன மத்து வாங்கணுமா, அது வாங்கி சாமிக்கிட்ட சந்தன குங்குமம் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தை வரம் அந்த இதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சின்ன தவழ்ந்த கிருஷ்ணர் வாங்கி வீட்டில் வைக்கணும், பூஜையில் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்கவுங்க தேவையானவங்க என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டாங்க. அதே மாதிரி அர்ச்சனைன்னு சொல்லி ஒரு 130 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த அர்ச்சனையில் வந்து 2 தேங்காய் வச்சு புல்லாங்குழல் வச்சு ஒரு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவர் மகா சன்னிதானமும் எழுதுகிற மாதிரி ஃபோட்டோவே வச்சுருக்காங்க. அதில் வந்து 2 பேஜ் பேடோட பேனாவோட ரெடியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக தர்றார். ஸோ அந்த புண்ணிய கஷேத்திரத்தில் இருக்கிறதுக்கும் போய் ஆன்மீக பயணத்தை வந்து தவற விடாதீங்க. அதில் கிடைக்கிற புண்ணியங்கள் நமக்கு ஸோ இந்த ஒரு ஆன்மீக ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக, இன்னும் எங்களுடைய குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து போகணுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமாக கூட்டிகிட்டு போனாலும் சரி, இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை போனாலும் சரி. ஒரு தடவை நாங்கள் வந்து ஒரு பூனல் கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்திருக்கோம். அப்போ வந்து டைம் ஷார்ட்னால எங்களால் ஃபங்க்ஷனில் கலந்துக்க வேண்டிய ப்ராப்ளம் இருந்ததுனால நாங்கள் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து சேரணும். அது கொஞ்சம் தவறி போச்சு. அதனாலயும் பரவாயில்ல, நாங்கள் வந்து எல்லாம் நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஆன்மீக பயணத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு எஃபெக்ட். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவோம். இதோ இந்த வட்டம் வந்து கொஞ்சம் எங்களால் இந்த மழைனால எங்களால் சீக்கிரமாக டைம் பிக்கப் பண்ண முடியலை. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எங்களால் லேட் ஆகிடுச்சு தான், வாஸ்தவம் தான். இனிமே வரக்கூடிய அந்த இதில் வந்து எங்களை நாங்கள் வந்து நல்லா கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். நான் இந்த ஒரு பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே, என்னுடைய சப்ஸ்கிரைபர், புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதுக்கு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மேலான சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்களுடைய லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்பவும் தேவை. மேலும் என்னுடைய பதிவுகளை வரத்துக்கு பெல் ஐக்கான் அமைக்கிக்கங்க. எந்த பதிவு போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய பதிவுகளை ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அதில் கிடைக்கிற புண்ணியங்கள் வந்து நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வம்சாவளிக்கும் வாரிசுகளுக்கும் அந்த புண்ணியங்கள் போய் சேரப்போகுது. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம்னா நம்மளுடைய மூதாதையர்கள் எவ்வளவோ புண்ணியங்கள் செய்ததுனால தான் நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம எடுத்து கொடுக்குற அந்த புண்ணியங்களும் பாக்கியங்களும் நமக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு போய் சேரும். யாராக இருந்தாலுமே எப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த ரூபா காசு கொஞ்சம் டிக்கெட்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு முயற்சி பண்ணி நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா, ஒரு குரூப்போடு போனோம்னா என்ன எப்படி செய்யணுங்கிறது நமக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட బాత్రూమ్
பிள்ளையார் ஏகப்பட்ட பிள்ளையார் சூப்பராக ఉంది. பதிவு கொஞ்சம் லாங்காக இருந்தால் கூட அதில் உள்ள தகவல்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் மங்களூரில் அந்த சிங்கேரி போகணுன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நிச்சயமாக நீங்கள் இதெல்லாமே அனுபவிப்பீங்க. ரூமும் அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏசியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே நாங்கள் போனது வந்து இப்போ ஜூலையில் போயிருக்கோம். அதனால் நல்ல மழை சீசன் நல்லா இருந்தது. கிளைமேட்டும் சரி, குளிர்லாம் கிடையாது. வெந்நீர் எப்பயுமே அந்த வந்து நிறைய அவங்க சாமான்லாம் சுமங்கலி சாமான் எல்லாருமே கொண்டு வந்திருந்தாங்க எங்களுடைய சங்க உறுப்பினர்கள். இந்த ரவிக்க துணியோட சுமங்கலி பொருட்கள் வச்ச அந்த பாக்கெட்டு, அதே மாதிரி அவர் பகவானுக்கு அவருக்கு வச்சு கொடுக்குற அந்த அரிசி மூட்டை, அது இது தேங்காய், காய்கறிகள் எல்லாமே எங்களுடைய சபா வந்து ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருந்தது. அதே மாதிரி அவருக்கு சமர்ப்பிப்பதற்காக ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இருக்கிற